நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்க ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல்ல இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல் வாங்கும்போது அந்த மொபைல் ஒரிஜினலா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மொழியில ஆண்ட்ராய்ட் சம்பந்தமான நிறைய நியூஸ் இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வாங்குற மொபைல் ஒரிஜினல் தானா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 3 மெத்தட் இருக்கு. அது எப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சிம்பிளா சொல்லிடுறேன். நீங்க உங்க செட்டிங்ஸ்ல போனீங்கனாலே எல்லா மொபைல்லையுமே சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் உங்க நெட்டு உங்க டேட்டா மொபைல் டேட்டா ஆன்ல இல்லாத போது இது இதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இப்படி காட்டும், நெட்வொர்க் நாட் கனெக்டட், அனேபிள் டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதே நீங்க வாங்குற மொபைல் டூப்ளிகேட் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இது இல்ல, இதுதான் உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு காமிச்சது மட்டும் இல்லாம இன்னோட டேட்டையும் உங்களுக்கு சேர்த்து காட்டும். அப்படின்னா டூப்ளிகேட் வெர்ஷன்ல ஓஎஸ் உங்களால அப்டேட் பண்ண முடியாது. அதுதான் டூப்ளிகேட் வெர்ஷன். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க டயல் பேர்ல போயிட்டு *06 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலோட IMEI நம்பர் வந்துடும். இதுல உள்ள 4 நம்பர் 3155 அப்படிங்கிற நம்பரை நீங்க வாங்குற மொபைலோட பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே நம்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அது ஒரிஜினலான மொபைல். மேக்சிமம் ஒரிஜினலான மொபைல்ல அந்த IMEI நம்பர் இருக்காது. சரி, இந்த மொபைல்ல பார்த்து அவங்க IMEI நம்பர் ஒட்டிட்டாங்க அப்படின்னாலும் இதே IMEI நம்பரை நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போய் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு உங்க IMEI நம்பரை நீங்க கொடுத்து சர்ச் பண்ணீங்க, செக் அப்படிங்கிற பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்க மொபைல் என்ன பிராண்டட், என்ன மாடல் அப்படிங்கிற வெர்ஷன் பூரா காமிச்சிடும். இப்படிதான் நீங்க உங்க மொபைல் புது மொபைல் வாங்கும்போது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது இந்த மெத்தட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இல்லனா என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் கீழே கொடுத்திருக்கேன். அதுல கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி ஆண்ட்ராய்டு சம்பந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டு தமிழ் சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அதெல்லாம் உங்களுக்கு நீங்க உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல காட்டணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க.